பேத்திக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயன்ற முதியவரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த வர்கீஸ் என்ற 51 வயது முதியவர் தனக்கு பேத்தி முறை வேண்டிய 12 வயது சிறுமியிடம் பாலியல் ரீதியாக அத்துமீற முயன்றிருக்கிறார். சிறுமி கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவரின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்ததை அடுத்து போக்சோவின் கீழ் முதியவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பீகாரில் தனது கட்சி ஆட்சிக்கு வந்தால் 1 மணி நேரத்தில் மதுவிலக்கு ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் வாக்குறுதி அளித்துள்ளார். ஜன்சுராஜ் என்ற அரசியல் கட்சியை அக்டோபர் 2ஆம் தேதி பிரசாந்த் கிஷோர் தொடங்க உள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுவிலக்கு அமலில் இருப்பதால் மாஃபியாக்கள் மற்றும் அதிகாரிகள் மூலம் சட்டவிரோதமாக மது விற்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் பீகார் அரசுக்கு ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் கலால் வரி இழப்பு ஏற்படுவதாக தெரிவித்துள்ள பிரசாந்த் கிஷோர் தனது கட்சி ஆட்சிக்கு வந்தால் 1 மணி நேரத்தில் மதுவிலக்கு ரத்து செய்யப்படும் என்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.